மாமா, சின்ன வயசுல எப்பவும் சலீம் அனார்கலி கதைய கேட்டப்போ அந்த அளவுக்கு காதலிச்சவங்க எதனால பிரிஞ்சாங்கன்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பேன். அப்போ எனக்கு அது வெறும் கதையா தெரிஞ்சது. ஆனா இப்பதான் எனக்கு அது புரியுது. காதலிக்கிறத விட அந்த காதல மனசுக்குள்ளேயே மறைச்சுக்கிட்டு வாழறது எவ்வளவு பெரிய தண்டனைன்னு. நீங்க என் கண்ணு முன்னாடி இருந்தும் கூட நீங்க எனக்கு சொந்தம் இல்ல நினைச்சுக்கிட்டு ஒவ்வொரு நொடியும் என் இதயத்தை சுக்குநுற உடைச்சுக்கிட்டேன். அப்படி இருக்கும்போது நீங்க இவ்ளோ காதல மனசுல வச்சுக்கிட்டு எப்படி உங்களால இருக்க முடிஞ்சது? சொல்லுங்க மாமா, எப்படி இருக்க முடிஞ்சது? என்கிட்ட அண்ணன் முன்னாடியே சொன்னாரு பூமி, பூமி தான் என்னோட உயிர்னு. மாமா, உங்க ரெண்டு பேரையும் இப்படிதான் பார்க்கணும்னு நினைச்சேன். ஆனா சூழ்நிலைகள் உங்க ரெண்டு பேரையும் நிறைய சோதிச்சிருச்சு. கடவுளால கூட இப்படி ஒரு காதல பிரிக்க முடியாதுமா. அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப முதல்ல நீ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோ. டாக்டர் ப்ளீஸ். மாமா, எனக்கு தேவையில்ல மாமா. பூமி, அண்ணன் காதல் நீ குடிச்ச விஷத்துக்கு மாத்து மருந்து கிடையாது. முதல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோ பூமி. டாக்டர் ப்ளீஸ். டாக்டர் கூட்டிட்டு போங்க டாக்டர். மாமா, எனக்கு வேண்டாம். ஐயோ மாமா. டாக்டர் ப்ளீஸ் மாமா, கூட்டிட்டு நான் போங்க. விஷம் குடிச்சதா தானே? என்னது? ஆமா மாமா, உங்க வாயில இருந்து உண்மையை வர வைக்கதான் இந்த மாதிரி நான் நடிச்சேன். அறிவு இருக்காடி உனக்கு? எப்ப போய் சொல்லணும், எப்ப விளையாடணும்லாம் தெரியாதா உனக்கு? சி பூமி, உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஆயிடுச்சுன்னா ஆக கூடாது பூமி. மாமா, நீங்க என்ன அடிங்க கொல்லுங்க, அதுல எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க உண்மையை சொன்னீங்கல்ல, எனக்கு இது போதும். இப்ப நானே அந்த கல்யாணத்தை நிறுத்துறேன். அதெல்லாம் முடியாத காரியம். பூரிக்கு கல்யாணம் நடக்கணும்னா நான் தாராவை கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கணும். ககன், ஒரு வாட்டி பூமி என்ன சொல்றான்னு கேளுடா. தேவைப்பட்டா நம்ம துருவா கால்ல விழுந்தாவது அவளை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். உங்க காதல தியாகம் பண்ணாதீங்க ப்ளீஸ்டா. மாமா, 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 மாமா,